புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். மெட்ரோ ரயில் சேவை தொடக்கம் ஆயிடுச்சு. அதாவது கோயம்பேடு மற்றும் ஆலந்தூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடக்கம் இன்று. முக்கியமாக சொல்லணும்னா நிறைய இடங்கள்ல இந்த மெட்ரோ ரயில் சேவைக்கான பணிகள் தொடங்கும் போது டேக் டைவர்ஷன் சொல்லி தெரிஞ்ச ஊர் தெரியாத ஊரெல்லாம் சுற்றி இத்தனை நாளாக நம்ம ஆஃபீஸ் போயிட்டு இருந்தோம். இனிமே அதாவது இன்னும் நிறைய இடங்களில் பணிகள் தொடர்ந்துட்டு இருக்கு. இனிமேல் கூடிய விரைவில் எல்லா பணியும் நிறைவடைஞ்சு இந்த மெட்ரோ ரயில் எல்லா இடத்துலையும் நம்ம சேவை பார்க்கலாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து நமக்காக சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் நம்ம எதிர்பார்க்கலாம் டிராஃபிக் டென்ஷன் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம நம்பலாம். இந்த டிராஃபிக் டென்ஷன் மட்டும் இல்லை, ஆரோக்கியம் குறித்த எந்த டென்ஷனாக இருந்தாலும் சரி உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நீங்கள் நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட ஆரோக்கியம் குறித்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நேரலை நிகழ்ச்சியில் சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க SRM குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து. அவங்க யார் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். நமக்கு டாக்டர் சந்தியா இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். டாக்டர் பஞ்சாப கேச ராஜேந்திரன் இருக்காங்க, ருமட்டாலஜிஸ்ட், முடக்குவாத மூட்டு நோய் மருத்துவர். டாக்டர் இளங்கோவன் இருக்காங்க, கார்டியாலஜிஸ்ட், இருதயவியல் மருத்துவர். 0444969444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங்மா. நான் அங்குலட்சுமி பேசுறேன், திருச்சியில இருந்து. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? இது குழந்தை பிறந்த 6 மாசம் ஆச்சுங்க. ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்தது. தொடர்ந்து பேசலாங்க. டாக்டர் சுபாஷ் நம்மளோட இருக்காங்க, குழந்தைகள் நல மருத்துவர். குழந்தைக்காக கேட்கணுமா? தையல் போட்டதான் வலியா இருக்குங்க மேடம். பேக் பெயின் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, கேட்கலாம். டாக்டர் சந்தியா அவங்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, 6 மாதம் ஆச்சாமா சிசேரியன் பண்ணி? ஆமாங்க சார். ஓகே, இப்போ தையல் போட்ட இடத்துல வலி இருக்குதுன்னா அங்கே ஏதாவது குத்துற மாதிரி யூரின் போகும்போது ஏதாவது வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்றும் இல்லை, வலி இல்லை. ஓகே, முன்னாடி ஆகுது மேடம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமா. 24 நாளுக்கு அப்புறம் பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீடிங் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக போகுதா? 3 நாள் கண்டினியூவா இருக்கு மேடம். அதுக்கப்புறம் 4 நாள் 5 நாள்லாம் இல்லை. சரி, அதெல்லாம் நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து தண்ணி நிறையா குடிங்க. அப்புறமா வந்து அந்த முதுகு வலி இருக்குதுல்ல, அதுக்கு வந்து நீங்கள் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணும்போது கால்சியம் டேப்லெட் ஒழுங்காக சாப்பிடணும். ஏன்னா கால்சியம் டேப்லெட் சம்டைம்ஸ் ஸ்டாப் பண்ணால் நமக்கு அந்த முதுகு வலி அந்த மாதிரியெல்லாம் வரும். அப்புறம் பாஸ்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த வயிறு வலி வந்து விட்டு வருது இல்லை அடிக்கடிக்க வருதுன்னா ஒரு தடவை நீங்கள் போய் மறுபடியும் கைனகாலஜிஸ்டே பாருங்கள். இல்லைன்னா அடுத்தது வந்து ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு கேஸ்ட்ரிக் பிரச்சனை எதாவது இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக. கால்சியம் குழந்தை பிறந்ததுலேயே முடி ரொம்ப கொட்டுது, முடி நிறைய வருது, மண்டையில சொட்டையே தெரியுதுங்க. தைராய்டு எதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்ல, தைராய்டு இல்ல மேடம். ரத்தம் மட்டும் 6 பாயிண்ட் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது அனிமியா இருந்தாலும் அப்படி முடி கொட்டுமா? உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மி இருந்ததுன்னா அயன் டேப்லெட் கூட சேர்த்து நீங்கள் போடணும். அயன் டேப்லெட் கால்சியம் டேப்லெட் சேர்த்து போடக்கூடாது. அயன் டேப்லெட் மத்தியானம் போடுங்க, கால்சியம் டேப்லெட் நைட்டில் போடுங்க. ஓகே, கால்சியம் அண்ட் அயன் டேப்லெட்ஸ் நீங்கள் சாப்பிடணும். அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி அது ஒரு வேலை, இது ஒரு வேலை நீங்கள் சாப்பிடலாம். உங்களோட போஸ்டர் நீங்கள் உட்கார்ந்து பால் புகட்டும் நிலை அதை நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க. அதனால கூட முதுகு வலி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். ராயர் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா, கேள்வி என்ன சார்? மேடம், பையனுக்கு 2.5 வயசு ஆகுது மேடம். ஓகே சார். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. நம்ம கூட டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன். தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க சார். 2.5 வயசு ஆகுதுங்க சார். அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவன் பிறக்கும் போது ரொம்ப ஒல்லியா இருந்தான். ஸோ அப்படியே வில்லு மாதிரி வளையறான், எப்போ பார்த்தாலும் தீர்வுக்குமே இருக்கான். அப்படியே வளைஞ்சு நைட்ல தூங்கும் போது அப்படியே திரண்டு வளைஞ்சே படுக்கிறான்ப்பா. ஒரு சாப்பிடுறது நன்மையாக சாப்பிட்றான். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா வில்லு மாதிரி அப்படியே தலா காலு வர மாதிரி வளையறான், எழுதுறான், இதுதான் செய்யறான். நல்லா ஆக்டிவா நடக்கிறான், பேசுறான், எல்லாம் செய்யறான். ஆனா உடம்பு மட்டும் ரொம்ப ஒல்லியா இருக்கான் சார். என்ன வெயிட் இருக்காங்க இப்போ? இப்போ 6.5 கிலோ 7.5 கிலோ இருக்கான் சார். 7.5 கிலோவா? 2.5 வயசு குழந்தையா? ஆமா சார். பிறந்தப்ப என்ன வெயிட் இருந்தாங்க? பிறந்தப்போ 200 இருந்தா நினைக்கிறேன். சரி, வெயிட் ரொம்ப கம்மி. 7.5 கிலோ அப்படின்றது வந்து 2.5 வயசுக்கு ரொம்ப கம்மி. அதனாலேயே ரொம்ப ஒல்லியாக தெரிவாங்க. 7.5 கிலோன்றது ரொம்ப கம்மி தான். நீங்கள் முதல்ல டாக்டரை பார்த்து ஏதாவது ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணணும். அதாவது ஒரு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறது, இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறது, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் குழந்தை ஒல்லியாக இருக்கிறதுக்கான என்ன காரணம் இல்லை, அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப சின்னதாக ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா அதனால கூட இந்த மாதிரி இருக்கலாம் இனிஷியலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து டயட்டில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் அதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம் ரூல் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து அடுத்தது இது பண்ணலாங்க. ஓகே, ரொம்ப குறைவாக இருக்கார் எடை எங்கள் பட்சத்தில் கண்டிப்பாக சில பரிசோதனைகள் ரொம்ப அவசியம். டாக்டர் பார்த்து நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற ஆலோசனை உங்களுக்கு டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், நான் சுகந்தி பேசுகிறேன். சுகந்தி, உங்களோட கேள்வி என்ன? நான் மதிய டாக்டர் கிட்ட பேசணும். தொடர்ந்து பேசலாம்ங்க. டாக்டர் சந்தியா இருக்காங்க நம்மளோட. மேம் சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆச்சு. எனக்கு பிஃபோர் மேரேஜ் ரெகுலரா பீரியட்ஸ் ஆயிருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் 3 months அப்புறம் எனக்கு தள்ளி போச்சு. அப்புறம் எல்லாமே நெகட்டிவ் தான் வந்தது. அப்புறம் டெஸ்ட் பண்ண பிறகு தைராய்ட்லாம் கரெக்டா இருக்கு, அப்புறம் நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் 2 months மென்சஸே ஆகல. அதனால எனக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்காக டேப்லெட்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் 5 நாள் இப்ப தொடர்ந்து போட்டிருக்கேன். நீர் கட்டிக்காகவும் மிட்டாடைம் 500 அப்படின்னு டேப்லெட் கொடுத்திருக்காங்க. ஃபோலிக் ஆசிட்லாம் கொடுத்திருக்காங்க. மென்சஸ் ஆச்சு நீங்க செகண்ட் டே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் என்ன மேம் பண்ணணும்? ஓகே, உங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகுமா? குழந்தை ஃபார்ம் ஆகுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 25. உங்கள் ஹஸ்பண்டுக்கு? 30. அவருக்கு வந்து அந்த விந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அவருக்கு எல்லாம் நார்மலா இருக்குது. அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து அந்த இப்போ பீரியட் வந்ததுக்கப்புறம் செகண்ட் டே நீங்கள் போனால் உங்களுக்கு அந்த ஓவுலேஷன் இண்டக்ஷன் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அது கரெக்டாக அவரோட டாக்டர் சொன்ன மாதிரி அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் கூட கரெக்டாக பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். டாக்டர் உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. நமக்கு டாக்டர் இளங்கோவன் இருக்காங்க, கார்டியாலஜிஸ்ட். டாக்டர், ஒபிசிட்டி அண்ட் ஹார்ட் டிசீசஸ் நிறைய பேசியிருக்கோம் நிகழ்ச்சியில். முக்கியமாக உங்ககிட்ட கேட்குறது வந்து இன்னைக்கு ஒபிசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பல்வேறு காரணங்களாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து அந்த பாரம்பரியம் காரணமாகவும் சரி, உணவுகள் காரணமாகவும் சரி, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இதில் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது ஒபிசிட்டிங்கிறது வந்து நம்ம உடல் பருமன், அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய உடலின் எடையை விட அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். இந்த ஒபிசிட்டிங்கிறது வந்து ஒரு இதய நோய்களும் அல்லது மூளை சம்பந்தப்பட்ட நோய்களும் வந்து இரத்த நாளங்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து அதிகமாக வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ஒருத்தர் ஒபிசிட்டியாக இருந்தால், உடல் பருமன் அதிகமாக இருந்தால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒபிசிட்டிங்கிறது வந்து நம்ம வந்து உடலை எது வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தருடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது ஒருடைய உடல் நிறை குறியீட்டுன்னு சொல்லுவோம் அந்த தமிழில். அதாவது ஒருத்தருடைய வெயிட்டு டிவைடட் பை கிலோ ஹைட்டின் ஸ்கொயர்ஸ் இந்த மாதிரி போட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு. அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் வேல்யூஸ் வச்சுட்டு ஒருத்தருக்கு வந்து இயல்பான எடை இருக்கா, குறைவான எடை இருக்கா, அதிக எடை இருக்கா, இல்லை உடல் பருமன் இருக்கா அப்படின்னு வேரியஸ் கேட்டகரிஸில் போடுவோம். உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து 2 காரணங்களால் வரலாம். அதாவது அடிப்போஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து அதிக உள்ள உயிரணுக்குள்ள வந்து கொழுப்பு சத்து படிமானம் அதிகமாக இருந்ததுன்னா அதிக அளவில் உற்பத்தி ஆனாலும் வரலாம். இல்லைனா அந்த கொழுப்பு அணுக்கள் பெருக்கத்தினாலும் வந்து ஒபிசிட்டி வரலாம். இந்த ஒபிசிட்டி வரக்கூடிய காரணங்கள் என்னென்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் அண்மையில் வந்து உலக சுகாதார நிறுவனத்தினர் வந்து ஒரு அறிக்கையில் சமர்ப்பிச்சிருக்காங்க. அது பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு வச்ச ஒரு 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 பயத்தை உண்டாக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது வளரும் குழந்தைகள், அடாலசன்ட் பீரியட் கூட வரக்கூடிய குழந்தைகள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு பெரும்பான்மையான குழந்தைகள் வந்து உயர் எடை ஒபிசிட்டியாக இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒபிசிட்டி வந்து எதனால் வந்து இது வந்து about 10% ஆஃப் அடல்ட் பாப்புலேஷன் இந்த வேர்ல்டில் வந்து ஒபிசிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒபிசிட்டினால் நமக்கு என்னென்ன துன்பங்கள் வரலாம் அப்படின்னா, இது வந்து இதய நோய்கள் வரலாம். தட் இஸ் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வரலாம். அது இல்லாமல் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து உதாரணமாக நாங்கள் சொல்ல போனோம்னா நம்ம வந்து அவங்களுடைய மூட்டு வலிகள் வரலாம், இது மாதிரி மாரடைப்பு நோய் வரலாம், இது மாதிரி பலதரப்பட்ட நோய்கள் வரலாம். இதை வந்து நம்ம வந்து உடலுடைய எடையை வந்து கட்டுமானத்தில் வச்சுக்கிட்டோம்னா, குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தவிர்க்கலாம், இந்த மாதிரி நோய்களை தவிர்க்கலாம். ஸோ உடல் எடை கூடுறதுக்கான காரணங்கள், அதனால வரக்கூடிய உடலில் வரக்கூடிய பாதிப்புகள், இதெல்லாம் பற்றி டாக்டர் இளங்கோவன் நமக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம்.
வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. நமக்கு டாக்டர் ராஜேஷ் இருக்காங்க, மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், குடல் மற்றும் கல்லீரல் நோய் மருத்துவர். அண்ட் டாக்டர் சரவணகுமார் இருக்காங்க, டென்டிஸ்ட், பல் மருத்துவர். 0444459444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். உங்க பேர் சார்? கார்த்திகேயன். கார்த்திகேயன், கேள்வி என்னங்க? மேடம், எனக்கு சரியா பசி எடுக்கல, ஜீரணம் ஆகல. கேட்கலாம் சார் ஆலோசனை. டாக்டர் ராஜேஷ் நம்மளோட இருக்காங்க, குடல் மற்றும் கல்லீரல் நோய் மருத்துவர். சொல்லுங்க சார், உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? வணக்கம் சார், எனக்கு 42 வயசு ஆகுது சார். சரிங்க. ஒரு 6 மாசமா சிகிச்சை எடுத்துனாரு டாக்டர் ராம்குமார்னு சொல்லிட்டு. சொல்லுங்க. ஒரு 2 மாசம் டேப்லெட் தராரு. ஓகே. நெஞ்சு எரிக்கல, சரியா பசி இல்லை, ஜீரணம் ஆகல, மோஷன் ப்ராப்ளம். ஓகே. ஆனா போட்டா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல சார். சரிங்க சார், அவங்களுக்கு பரிசோதனை எதாவது பண்ணி பார்த்துருக்காங்களா? எதுவும் இல்லை சார், எதுவும் பரிசோதனை பண்ணல சார். இல்லை, கட்டாயம் நீங்கள் ஒரு எண்டோஸ்கோப்பி ஒன்று பண்ணி பார்க்கணும் சார். ஓகே சார். எண்டோஸ்கோப்பி 42 இயர்ஸ், ஜென்ரலாக 45 இயர்ஸ் பின்னாடி இந்த மாதிரி தொந்தரவு வரதுனாலே வெயிட் பண்ணாமல் எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் 6 மாதமாக தொந்தரவு இருக்குங்கிறீங்க. ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பார்த்து ஒரு ரொட்டீன் பிளட் செக்கும் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமனும் நெக்ஸ்ட் இந்த உணவு குழாய் இறப்பை பரிசோதிக்க எண்டோஸ்கோப்பி ஒன்று பண்ணி பார்க்கணும் சார். ஓகே, கண்டிப்பாக பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. ஒரு எண்டோஸ்கோப்பி ரொம்ப அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் நெய்வேலியிலேருந்து, நெய்வேலி பக்கத்தில் கிராமம் வில்லேஜ் மேடம், வடக்கு மேலூர், ராமமூர்த்தி பேசுகிறேன். சொல்லுங்க சார், என்ன கேள்வி உங்களோடது? மேடம், எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆஞ்சோ பண்ணாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். டாக்டர் இளங்கோவன் இருக்காங்க, இருதயவியல் மருத்துவர். சொல்லுங்க ராமூர்த்தி, சொல்லுங்க. ஆஞ்சோ பண்ணாங்க சார். அதுல வந்து வாழ்வுல லைட்டாக ரத்த கழிச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை ஆஞ்சோ பண்ணிட்டு மறுபடியும் 2வது டைம் வந்து ஆஞ்சோ பிளாக் பண்ணணும்னு சொன்னாங்க. பிளாக் பண்ணும்போது நார்மலாக கரைஞ்சி போச்சு டேப்லெட்ல அப்படின்ட்டாங்க. ஆஞ்சியோ பிளாஸ்டிக் பண்ணாங்களா இல்லை மாத்திரையில் கரைஞ்சி போச்சுன்னு சொன்னாங்களா? மாத்திரையில் கரைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டாங்க சார். சரி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ ரைட் சைடில் இந்த பக்கம் அந்த நுரையீரல் சைடு வந்து காரமாக சாப்பிட்டாலோ நைட் டைமில் வந்து பயங்கரமாக அந்த கையும் குறையுது, அந்த ரைட் சைடும் பயங்கரமாக வலிக்குது சார். சரி, இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்க ராமூர்த்தி? எனக்கு 45 நடக்குது சார். 45. உங்களுக்கு வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி அது மாதிரி ஏதாச்சும் செஞ்சாங்களா இல்லை மாத்திரை மட்டும் தான் கொடுத்தாங்களா 2005? சார் மாத்திரை கொடுத்து மாத்திரையில கரைஞ்சி போச்சுன்னு மறுபடியும் ஆஞ்சோ பண்ணாங்க. எப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணாங்க? ஒரு 1.5 வருஷம் இருக்கும் சார். அப்போ அதை செஞ்சுட்டு அதோட ஆய்வோட முடிவு என்ன சொன்னாங்க? அது ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்களா இல்லை சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்களா? ரத்த கசிவு இருந்தது, அது கரைஞ்சிருச்சு மாத்திரை டேப்லெட்ல. ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து ஏதாவது இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஆஞ்சியோகிராம் செஞ்சது பார்த்ததில் அது ரத்த குழாய்க்கோட ரத்த ஓட்டம் சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மாத்திரைகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அண்மையில் சொல்லக்கூடிய காரணங்கள் பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து இறப்பையை சார்ந்த ஒரு சிக்கல்களாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் தற்சமயம் நீங்கள் பார்க்குறவங்களுடைய மருத்துவர்கிட்டயே போயிட்டு இந்த காரணத்தை இதெல்லாம் சொல்லுங்கள், இந்த சிம்டம்ஸ் இதை விட்டு சொல்லி மேற்கொண்டு என்னன்னு சொன்னால் அவங்க வந்து இதய மருத்துவரையோ அல்லது வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் யாரையும் பார்க்கணுங்கிற முறையில் சரியான முறையில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டோட ஆலோசனையும் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு உங்களுக்காக டாக்டர் ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க, பேசலாம். லைனில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்விகள் அத்தனையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 0444459444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, உங்கள் பேருமா? என் பேர் நதியா, சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன். நதியா, சொல்லுங்கள் நதியா, கேள்வி என்ன? மகப்பேறு டாக்டர்கிட்ட பேசணும். டாக்டர் சந்தியா இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க. எனக்கு 1 வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி. இப்போ 4 மாசம் முன்னாடி அபார்ஷன் ஆயிடுச்சு. 3 மாசத்துலயே தானாவே அபார்ஷன் ஆயிடுச்சு சொன்னாங்க. ஓகே. இப்போ 4 மாசம் ஆகுது. இப்போ 2 மாசம் தள்ளி போயிருக்கு. நான் கார்டு வாங்கி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வாங்கி பார்க்கும்போது ரொம்ப லைட்டா 2 கோடு வந்தா, ரொம்ப லைட்டா வந்துச்சு டாக்டர். டாக்டர்கிட்ட போய் கேட்டு அவங்களும் பார்த்தாங்க, அவங்களுக்கு 1 கோடு தான் வந்துருச்சு. சரி 10 days கழிச்சு பார்க்கலாம் சொன்னாங்க. நான் இன்னைக்கு காலைல வாங்கி பார்த்தா 1 கோடு தான் வந்திருக்கு. அத என்ன கேட்கலாம் டாக்டர்? நீங்க பிளட்ல வந்து ஒரு பீட்டா ஹெச்சிஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்குமா,
அந்த டெஸ்ட் பண்ணுங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து அதில் ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ கூட கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூவில் இருந்ததுன்னா ப்ரெக்னென்சி இருக்குதா இல்லையான்னு 100% நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளட் பீட்டா ஹெச்சிஜின்னு டெஸ்ட் இருக்கும், அது பண்ணிவிடுங்க. நீங்கள் மேற்கொண்டு என்ன பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, நான் பார்த்திபன் பேசுகிறேன். சொல்லுங்கள் பார்த்திபன், கேள்வி என்ன? குழந்தைக்கு 6 வயசு ஆகுது மேம். சரிங்க, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுபாஷ் நம்மளோட இருக்காங்க, குழந்தைகள் நல மருத்துவர். நீங்க டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. சரி, ஓகே. தொடர்ந்து பேசுங்க. சார், நீங்க டிவி வால்யூம் டோட்டலா கம்மி பண்ணிட்டு டிவி பார்க்காம போன்ல நீங்க நார்மலா எல்லார்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படியே பேசுங்க, சரியா? மேம், என் குழந்தைக்கு 6 வயசு ஆகுது மேம். சரிங்க. குழந்தைக்கு வந்து 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை மோஷன் டைட்டா போறான். கேட்கலாமா? டெய்லி காலையில சுடுதண்ணி தர்றோம், திருப்பி வாழைப்பழமும் தர்றோம். எது கொடுத்தாலும் அவன் மோஷன் வந்து டைட்டா தான் போறான். அவன் 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை தான் போறான். எவ்வளவு நாளா இந்த ப்ராப்ளம் இருக்குங்க? இப்போ அது 6 இரண்ய ஆபரேஷனும் ஒன்று பண்ணுச்சுங்க. அதனாலதான் இரண்ய ஆபரேஷனும் பண்ணி இப்போ ஒரு 1 இயர் ஆகுது. ஓகே. எவ்வளோ பால் குடிப்பாங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 150 ml 300 ml குடிப்பாங்க ஒரு நாளைக்கு. ஓகே. இந்த காய்கறி, பருப்பு, கீரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சேர்த்துப்பீங்களா ஃபுட்டில்? அதெல்லாம் சாப்பிடுவாங்களா? சாப்பிட்றாங்க. யூஸ்வலாக இந்த 6 வயசு குழந்தைங்களுக்கு வரதெல்லாம் வந்து மோஸ்ட் காமன் வந்து ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். அதாவது உணவில் இருக்க நார் சத்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து மோஷன் போகும்போது கொஞ்சம் வலி இருக்கலாம். அதனால் அது போகிறதுக்கு பயந்துகிட்டே அவங்க 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி போவாங்க. இது கிராஜுவலாக ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு 2 வாரத்தில் நீங்கள் சரி பண்ணலாம். எப்படின்னா அந்த 2 வாரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக டயட்டை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். ஒரு டெய்லி ஒரு கீரை இருக்கணும், நைட் ஒரு வாழைப்பழம் கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி இல்லை 2 லிட்டர் தண்ணி கிட்ட குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா 2 வாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு நடுவில் டாக்டரை பார்த்து ஒரு மருந்து வாங்கிக்கலாம். ஏன்னா மோஷன் போகும்போது ரொம்ப வலிக்குது அப்படின்னா அந்த மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் மோஷன் கொஞ்சம் லூஸாக போகும், கொஞ்சம் லேக்ஸாக போகும். ஸோ தட் அதனால் வலி இருக்கும் அப்படின்ற அந்த பயம் போயிடும் 2 வாரத்தில். நீங்கள் அதுக்குள்ளே அந்த டயட்டில் வந்து நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணி 2 வாரத்தில் மருந்தையும் நிறுத்திடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதையும் மீறி இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் தைராய்டு கொஞ்சம் கம்மியாக இருந்து அந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் கொஞ்சம் டைட்டாக போகலாம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட தைராய்டு டெஸ்ட் வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஓகே. உங்களோட உணவில் வந்து கண்டிப்பாக மாற்றம் தேவை. கூடவே கொஞ்சம் லாக்ஸேட்டிவ்ஸும் சேர்த்து இதை சரி பண்ண முடியும். மேற்கொண்டு இருக்கும் பட்சத்தில் பரிசோதனை பண்ணி பாருங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ, குட் மார்னிங். மேடம், எங்க வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஹார்ட்ல வாழ்வு பிரச்சனை சொன்னாங்க. வீட்டுக்கார் வயசு என்ன ஆகுதுங்க? 32. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இளங்கோவன் இருக்காங்க. சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுக்காருக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இதயத்துல வாழ்வு பிரச்சனை, அது வந்து மூளைக்கு போற ரத்தத்துல அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. அது வந்து ஒரு பக்கம் கை கால் வரல. அதனால அவருக்கு இதயத்தை ஆபரேஷன் பண்ணுங்களா, அது கை கால் சரி வந்துருங்களா? அதாவதுமா நீங்கள் சொல்கிறது பார்த்தா வந்து இதயத்தில் வந்து 4 வால்வு இருக்குது. அதில் வந்து ஒரு வால்வு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அந்த வால்வு பாதிப்பு ஏற்பட்டதுனால வந்து ரத்தக்கட்டு ஏற்பட்டு இந்த ரத்தமானது உறைஞ்ச ரத்தமானது மூளைக்கு சேர்ந்து மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு இந்த மாதிரி பாரிசவாயு மாதிரி வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? இதுதான் நீங்கள் சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நான் நினைக்கிறேன். இது சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து 2 செய்யணுமா. ஒன்று வந்து இதய டாக்டரை நீங்கள் அணுகி சரியான ஆலோசனை பெறணும். அது அவருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டரையும் பார்க்கக்கூடிய தேவை இருக்குது. ஆக நீங்கள் 2 பேர்த்தையும் பார்த்து அதுக்குண்டான வழி பார்த்து சரியான ஆலோசனை பெற்றுட்டு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு வர வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. ஆக நீங்கள் அவசியமாக அவர் இதய மருத்துவர்கிட்டையும் நரம்பியல் மருத்துவர்கிட்டையும் நீங்கள் அவர் அழைச்சி கொண்டு போய் காமிங்க. அவங்களுடைய ஆலோசனை பெறுது. கார்டியாலஜிஸ்ட் அண்ட் நியூராலஜிஸ்ட் 2 பேரோட ஆலோசனையும் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் சென்னையில முருகன் பேசுறேன். சொல்லுங்க சார், கேள்வி என்னங்க? என்னுடைய குழந்தைக்கு வந்து லோ சுகர் பிறந்ததுல இருந்து. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுபாஷ் நம்மளோட இருக்காங்க. அதுக்கு வந்து நான் இன்ஜெக்ஷன் முதல்ல இன்ஜெக்ஷன் போட்டுருந்தோம். இப்போ போடுறதுல குழந்தைக்கு தொடர்ந்து பேசுங்க. டாக்டர் கிட்ட கேட்கும்போது கார்ன்ஃப்ளவர் மாவும் குளுக்கோஸ் ஆட் பண்ணி கொடுத்துன்னு இருக்கிறாங்க. இப்போ சுகர் கண்ட்ரோல் இருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு டைம் வந்து திடீர்னு சுகர் லோ ஆயிடுச்சு. என்ன வயசாகுது குழந்தைக்கு? குழந்தைக்கு இப்போ 2.5 வயசு ஆகுது. பிறந்தப்ப என்ன வெயிட் இருந்தாங்க? பிறந்தப்பவே வெயிட் 3 கிலோ இருந்தாங்க. 3 கிலோ மேலே தான் இருந்தாங்க. பிறந்ததுலேருந்தே இந்த சுகர் கொஞ்சம் மாறி குறைஞ்சி ஏறிச்சிங்களா? இல்லை, பிறந்ததுலேருந்து சுகர் இருந்ததுனால நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம் பேபி ஹாஸ்பிட்டலில். என்ன ஆப்ரேஷன் பண்ணீங்க? கணையத்தை ஆப்ரேஷன் பண்ணோம். ஓகே.
ஸோ அதுக்கப்புறம் என்ன இன்ஜெக்ஷன் போட்டுருந்தீங்க? இன்சுலினா? ஆக்டோலட் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டிருந்தோம். அது 10 டோஸ் கொடுப்போம். ஆனால் இப்போ கொடுக்கறதில்ல, போடுறதில்ல, ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒரு 12 மந்த்தாக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவும் குளுக்கோஸும் கொடுத்துருவோம் நாங்கள். ஓகே. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் வெயிட்டாக ஆகிங்க போகுது. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? ஆமாம், இல்லை சார், நான் சொந்தம்லாம் கிடையாது. வேற எதுவும் குழந்தை நார்மல் எனக்கு. ஃபர்ஸ்ட் குழந்தை நார்மல். ஓகே. இது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளம்னு சொல்லும். அதாவது நம்மளுடைய நார்மல் மெட்டபாலிசம், அதாவது சாப்பிட்டு அந்த சுகர் வந்து பிளட்டுக்கு போய் லிவரில் மெட்டபாலிஸ் ஆகி அது ஸ்டோர்ஸ் ஆகிறது, ப்ளஸ் அதுலேருந்து ஸ்டோர்ஸ்லேருந்து நமக்கு பிளட்டுக்கு வர்றது. இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஏதாவது ஒரு என்சைமோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸில் வந்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து சுகர் மாறி மாறி இறங்குறது ஏறதெல்லாம் இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து உடனே சுகர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டைரெக்டாக கார்ன்ஃப்ளவர் அந்த கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த மெட்டபாலிசம்லாம் ஸ்கிப் பண்ணி சுகராக உங்களுக்கு பிளட்டில் கிடைக்கும். ஸோ இது எக்ஸாக்ட்லி நிறைய மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-25 காமன் மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சாதான் அதுக்கு வந்து ஃபர்தராக ஒரு அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ஃபுட் இல்லாமல் அடுத்த லெவல் ஏதாவது என்சைம் லெவலில் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஜெனட்டிக் ட்ரீட்மெண்ட்டோ வேறு எதாவது இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு டீட்டெயில்டு ஒர்க் அப்லாம் தேவைப்படுங்க. ஸோ நீங்கள் டாக்டர் பார்க்க வேண்டியது அவசியம். இந்த கணையம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு சம்மந்தமாக வந்து எண்டோக்ரைனாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே. எண்டோக்ரைனாலஜிஸ்ட், அதாவது தைராய்டு மற்றும் சுரப்பி நோய் மருத்துவர் மற்றும் உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட இன்னும் சில பரிசோதனைகள் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? திருச்சியிலேருந்து ஜெயந்தி பேசுறேன் மேடம். ஜெயந்தி, உங்களோட கேள்வி என்ன? இருதய டாக்டர்கிட்ட கேட்கணும். டாக்டர் இளங்கோவன் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க ஜெயந்தி, சொல்லுங்கம்மா. சார், படிக்கட்டு ஏறுனா மூச்சு ரொம்ப வாங்குது. அதே போல காலையில எழுந்திருச்சோன்னா நெஞ்சில யாரோ கால் வச்சு மிதிக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கு. 4-5 தடவை மோஷன் எல்லாம் போயிட்டா அப்படியே படபடப்பு ஜாஸ்தி ஆகுது. பிரஷர், சுகர் அது மாதிரி எதுவும் இல்ல, தைராய்டும் இல்ல. ஆனா பக்கத்துல டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு ஹார்ட் பீட் வந்து நார்மலா 72 துடிக்கணும், உங்களுக்கு 92 துடிக்குது, வேணா ஒரு கார்டியாலஜிஸ்டோட அட்வைஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சிப்லார் சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டா கொஞ்சம் வலி இல்லாத மாதிரி இருக்கு. மற்ற டைம்ல வந்து ஒரு சின்ன பொருள் கீழே விழுந்துட்டா கூட என்னை அறியாமலே அப்படியே கிடுக்கிட்டு படபடப்பா இருக்கு. அதான் என்னன்னு சார். அதாவதுமா, நீங்களே உங்களுடைய இதை நோய்த்தன்மை பற்றி ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து இதய மருத்துவரை பார்த்ததும் சொல்லியிருக்கீங்க, இதய மருத்துவர் கொடுத்த மருந்து பற்றியும் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பய உணர்வு உங்களுக்கு இருக்குது, அது தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒரு இதய மருத்துவர் ஆய்வு செய்து உங்களுக்கு ஹார்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதய துடிப்பானது வந்து 72லேருந்து 100 வரை இயல்பாக இருக்கலாம். அதுக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு உங்களுடைய பயத்திற்கும் இதய துடிப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு பய உணர்வும் இல்லாமல் சாதாரண வாழ்க்கை வாழலாம். உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு பயமும் இல்லை, இதயத்தில் எந்த ஒரு நோய் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிற மாதிரி தெரியல. ஆக நீங்கள் அதை பற்றி பயப்படாமல் இயல்பான வாழ்க்கை வாழலாம். நோய் தன்மையெல்லாம் ஒன்றும் இல்லை, மேபி இது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொன்னதுனால அந்த பயத்தினாலே நீங்கள் இந்த டென்ஷன் அதிகம் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு ஆலோசனை உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444469444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? முத்துசாமி பேசுறேன். முத்து, உங்களோட கேள்வி? வயசு வந்து 45. என்னோட ஷோல்டர்ல வந்து நான் விசைத்தறி ஓட்டுறேன். என்னோட ஷோல்டர் வந்து விசைத்தறி ஓட்டுனா வலி பயங்கரமா இருக்கு. வலி கூடனது உடனே கை மதமதப்பாகுது. அதை பத்தி டீடைல் வந்து கேட்கணும். ஓகே, நமக்கு டாக்டர் பஞ்சாப கேசரி ராஜேந்திரன் இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். உங்களுக்கு 45 வயசு சொன்னீங்க. இந்த வலி எவ்வளவு நாளா உங்களுக்கு இருக்குங்க? 1 மாசமா இருக்குங்க சார். 1 மாசம். தோள்பட்டையில வலி சொன்னீங்க. ஒரு பக்கம் தான் வலி இருக்கு. அந்த வலி அந்த இடத்துல மட்டும் இல்லாம கீழே வரைக்கும் கை வரைக்கும் விரல் வரைக்கும் வருது. விரல் வரைக்கும் மதமதப்பா இருக்குங்க சார். மதமதப்பாகுது. அப்படின்னா மதமதப்பா வருதுனால அதனால என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அது தோள்பட்டையிலேருந்து தான் வருதா இல்லாட்டி கழுத்து பகுதியிலேருந்து வருதா? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதான் நீங்கள் அது என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சொல்லும் போதே இது மாதிரி தோள்பட்டையில் வலி இருக்கு, கூடவே கை வரைக்கும் மதமதப்பாக இருக்குன்னா நரம்பு பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த நரம்பை பாதிக்கிறது எங்கே நடக்கும்னா யூஸ்வலாக நீங்கள் சொல்கிற மாதிரி கழுத்தில் தான் ஆரம்பிக்கும்.
அந்த கழுத்தில் அவங்க டாக்டர் பார்த்துட்டு சின்ன சின்ன விஷயம்தான், அது ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கூட உள்ளுக்குள்ளே ஏதாவது தேஞ்சிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சார் எக்ஸ்ரே எடுத்தேன் இல்லை சார், எக்ஸ்ரே எடுக்கல வந்து அதில் வந்து எந்த இதுவும் சொல்லலை. அதுதான் சொல்ல வரேன் நான். நீங்கள் கேளுங்க, நான் அடுத்த சொல்கிறேன். எக்ஸ்ரேல தெரியலன்னா அது மாதிரி இருக்குன்னா ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணால் உள்ளுக்குள்ளே கழுத்தில் எலும்பு இருக்குது பாருங்கள், அது எலும்புக்கு நடுவில் தட்டை குருத்தெலும்புன்னு சொல்லுவோம், அதாவது டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதில் பாதிப்பு இருந்தால் அது கொஞ்சம் அந்த இருந்த இடத்த விட்டு லேசாக நழுவி இருந்தால் அது போய் நரம்பு அழுத்திடும். நரம்பு அழுத்துச்சுன்னா அது கையில் மதப்பு வலிக்கு வரும். ஒன்று முக்கியமாக அதுதான். அதை தவிர்த்து அதில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சால் கூடவே ரத்த குழாயில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா இது என்னான்னு கண்டுபிடிச்சிட்டா தான் அதுக்கு வைத்தியம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வலி நிவாரண மருந்து இருக்குது, ஃபிசியோதெரப்பி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து ஐஎஃப்டிம்பாங்க, அது வைக்கலாம், ட்ராக்ஷன் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணால் இந்த கைவலி எல்லாமே சரியாக. ஏன்னா உங்கள் வேலை அது மாதிரி, நீங்கள் தொடர்ந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால நீங்கள் உடனே பார்த்து அது என்னான்னு பண்ணீங்க. ஓகே, வேலை சார்ந்த வழியாக இருக்கிறதுனால பரிசோதனைகள் பண்ணி இது வந்து உங்களோட எலும்பு சார்ந்த பிரச்சனையா இல்லை வந்து ரத்த குழாய் சார்ந்த பிரச்சனையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. தொடர்ந்து நீங்கள் ஃபிசியோதெரப்பி மற்றும் மாத்திரைகள் எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் கொடுத்துருந்தாங்க. நமக்கு டாக்டர் சரவணகுமார் இருக்காங்க, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன், முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர், ஆக்சிடென்ட்ஸில் சிலருக்கு அந்த எலும்புகள் பாதிக்கிறதும் பற்கள் இழக்கிறதும் நேருது, இதற்கான சிகிச்சை முறை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர். யூஸ்வலாக ஆக்சிடென்ட் கழித்து நம்ம போன் வந்து ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து உடஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்ட பிறகு ஆர்ச் பாருன்னு அந்த ஃபஸ்ட்டு டெக்னிக் இருக்குது, அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேல் தாடையும் கீழ் தாடையும் நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக அதை போட்டுருவோம். அதை பண்ணிட்ட பிறகு நம்ம ஆப்ரேஷன் தேட்டரில் போய்ட்டு பிளேட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எலும்பு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவோம். ஸ்டெபிலைஸ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம இந்த பல்லோட அடுத்த ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் நம்ம போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த பல் வந்து உயிரோடு இருக்கா இல்லாட்டி உயிர் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வைட்டாலிட்டி டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உயிரோடு இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். இல்லாட்டி அந்த பல் வந்து அந்த வைட்டாலிட்டி டெஸ்ட் எடுத்துகிட்டு உயிர் இல்லாமல் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆர்சிடின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரூட் கனல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுதான் பேசிக் ப்ரோட்டோகால். அது ஓகே. ஸோ ஒரு விபத்துக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த பற்கள் அந்த தாடை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதை சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் சரவணகுமார் நமக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? அஜந்தா, உங்களோட கேள்வி என்ன அஜந்தா? முன்னாடி ஒபேசிட்டி பத்தி டாக்டர் பேசிட்டு இருந்தாங்க. என்னோட ஏஜ் வந்து 24. ஓகே. என்னோட weight வந்து 82. உங்க ஹைட் என்னங்க? ஹைட் வந்து 147. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இளங்கோவன் இருக்காங்க, இருதயவியல் மருத்துவர். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து இடது கை வந்து ஓரா வலிக்குதுங்க, அப்பப்போ எனக்கு வந்து நெஞ்சு. காலர் இணைப்பில்லை. டாக்டர் 24 வயது, அவங்க சொன்ன எடை கொஞ்சம் அதிகம், உயரம் 147 சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, என்ன கேள்வி கேட்கறதா இருந்தாங்க தெரியல. உங்களோட ஆலோசனை என்னவா இருக்கும் இவங்களுக்கு? அதாவது இவங்களுக்கு வந்து அந்த ஒபிசிட்டி இருக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் இயல்பான எடை விட அதிகமாக இருக்கிறதுனால இவங்க வந்து உணவு முறையிலையோ அல்லது உடற்பயிற்சி மூலமோ தன்னுடைய வந்து உடலின் எடையை வந்து இயல்பு நிலைக்கு கொண்டாடலாம். கொண்டாந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மற்றபடி ஆக்டிவிட்டிஸ்லாம் நார்மலாக செய்யலாம். இந்த வயசுக்கு இதுவும் இருதயம் சார்ந்த பிரச்சனையுமா இருக்குமான்ற ஒரு கேள்வி கூட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இருக்கலாம். இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வந்து அதை வந்து சரியான முறையில் வந்து ஒரு ஜெனரல் ஃபிசிஷியன் பொது மருத்துவர்கிட்ட நம்ம சென்று ஆய்வு செய்து அதற்கேற்றபடி நம்ம வந்து அறிவுரைகள் எடுத்துகிட்டு அது மாதிரி செய்யலாம். மெயினாக வந்து உடற்பயிற்சி, உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னா முதலில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இது வந்து 2 உடற்பயிற்சி, அதாவது உணவு, சரியான உணவு எடுத்தல், உணவு கட்டுப்பாடு கொள்ளுதல். இது 2 முக்கியமான பேலன்ஸ் டயட் ப்ளஸ் நிறைய சரியான உடற்பயிற்சி, இதை நீங்கள் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் உங்களோட ஜெனரல் ஃபிசிஷியனோட சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? மேடம், சகுந்தலா பேசுறேன். சொல்லுங்க சகுந்தலா, கேள்வி என்ன? அந்த தொண்டையில வந்து பால் உனக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஆனா சாப்பிட்ட உடனே நெஞ்சுக்குள்ளே நிக்கி. கேட்கலாம் ஆலோசனை. ராஜேஷ் இருக்காங்க, குடல் மற்றும் கல்லீரல் நோய் மருத்துவர். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் வயசு என்ன ஆகுது? வயசு 30 ஆகுது. என்ன ஆகுது உங்களுக்கு? எனக்கு தொண்டையில இருந்தது சாப்பிட்ட உடனே தொண்டையிலே நிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா வால்வு லூஸா இருக்கு. எத்தனை நாளாமா தொந்தரவு இருக்கு? என்ன சார்? எத்தனை நாளா தொந்தரவு இருக்கு? அது ரொம்ப நாளா இருக்கு. இப்போ ரொம்ப இது பண்ணுது. முதல்ல இருந்து தெரியல, இப்போ ஆனா இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பிட்டதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா, வால்வு லூஸா இருக்குன்னு எப்படி எண்டோஸ்கோபி பண்ணி சொன்னாங்களா? எண்டோஸ்கோப் எடுத்து பார்த்து சொன்னாங்க. எப்போம்மா எண்டோஸ்கோபி பண்ணீங்க? எண்டோஸ்கோப் எடுத்து இப்போ 1 மாசம் இருக்கு. ஓகேம்மா, உங்களுக்கு மருந்து எழுதி கொடுத்துருக்காங்களா? டாக்டர் மாத்திரை தான் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்த பிறகு எப்படி இருக்கு?
சாப்பிட்டா அது இல்லாம இருக்கு. ஆனா சாப்பிட்டோன்னே கீழே படுக்கூடாதுன்னு இருக்காங்க. படுக்காம இருந்தா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. கீழே படுத்தோடனே வீக் ஆகிருது, அடைக்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்கல் கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்மா. எண்டோஸ்கோப்பி வந்து மற்றபடி உணவு குழாயில் அடைப்பு ஏற்படுற மாதிரி எதுவும் இல்லை, வெறும் வால் மட்டும் லூஸாக இருக்குன்னா இந்த இறப்பையிலேருந்து அமிலம் வந்து மேலே, ஆசிட் வந்து மேலே உணவு குழாயில் வரனால தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே. அதில் கூட இந்த மாதிரி சாப்பிட்ட உணவு அடைக்கிற மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். நீங்கள் பேசிக்கலி பண்ண வேண்டியது என்னென்னா, சாப்பிட்றது வந்து ஈட் இன் மாட்ரேஷன். அதாவது வயிறு முட்டை சாப்பிடாம ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்ரி 3 hours 4 hours வந்து ஹாஃப் த ஸ்டொமக் சாப்பிட்ணும். ஜென்ரலாக டுவர்ட்ஸ் ஈவினிங் வந்து தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் 3 hours முன்னாடி சாப்பிட்ருக்கணும். சாப்பிட்டு அட்லீஸ்ட் 3 hours கழித்து தான் படுக்கவே போகணும். அப்படி போகும்போது கூட ஹெட் அண்டு தலைப்பக்கம் வந்து உயரமாக வச்சு படுக்கணுமா. நெக்ஸ்ட் வந்து சம் ஃபுட் ஹேபிட்ஸ், பேசிக்கலி காஃபி டீ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் ரா ஆனியன்ஸு, பிளாக் பெப்பர், கார்லிக் இதெல்லாம் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் உணவில் என்னென்ன தவிர்க்கணும் அண்ட் கூடவே நீங்கள் எப்படி மாற்றம் கொண்டு வரலாம் நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் ராஜேஷ் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? நான் ரேணுகா மேடம். ரேணுகா, உங்களோட கேள்வி என்ன ரேணுகா? பல் மருத்துவர்கிட்ட தான் கேட்கணும். பேசலாம்ங்க, டாக்டர் சரவணகுமார் இருக்காங்க. பல்லு வந்து எப்பயும் ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கு. இத்தனைக்கும் மார்னிங் நைட்டு 2 நேரமும் வந்து நான் பல் விளக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே மேம். ஆனாலும் ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கு. இத்தனைக்கும் மவுத் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்பப்போ. சரி மேம். சரி, ரொம்ப ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கு. பேசும்போது கூட வாடை வந்துட்டே தான் இருக்கு. ஓகே மேம். அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி மேம், எப்போல்லாம் உங்களுக்கு ஸ்மெல் அடிக்குது? வெஜிடேரியன் டயட் சாப்பிடும் போதா இல்லாட்டி நான் வெஜிடேரியன் டயட் சாப்பிடும் போது உங்களுக்கு ஸ்மெல் அடிக்குதா? எப்பயுமே சார். எப்பவுமே. ஈரிலேருந்து ரத்தம் வர மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியுதா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்படிலாம் எதுவும் இல்லை. சொத்தப்பல் ஏதாச்சும் வாயில் இருக்குங்களா உங்களுக்கு? என்னங்க சார்? சொத்தப்பல் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைங்களா? சரி, நீங்கள் ப்ரஷிங் வந்து ட்வைஸ் டெய்லி சரிங்க, 2 வேளை சரிங்க ஒரு நாளைக்கு. 2 வேளை சரிங்க. மவுத் வாஷ் யூஸ் பண்ணியுமே உங்களுக்கு வந்து அந்த வாய் துர்நாற்றம் வருது உங்களுக்கு? அப்படியே வருதுங்க சார். பேசும்போது உங்களுக்கு தெரியுது, யூ கேன் ஃபீல் இட். அது பேசும்போது மற்றவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு. சரி மேம். சரி மேம், ஒரு டைம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பல் டாக்டர்கிட்ட போய் காமிங்க. அவங்க பல்லு சுத்தம் பண்ணிவிட்டு சில இனிஷியல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? பல்லு ஒரு டைம் சுத்தம் பண்ணிக்கோங்க. கரை அதிகமாக இருந்துச்சுனாலுமே சில டைம் அப்படி வரும் உங்களுக்கு பல்லில். டீ காஃபி குடிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்குங்களா உங்களுக்கு பல்லு? என்ன மேம்? 5 months ஒரு தடவை நான் போய் க்ளீன் பண்ணிக்கிறேன் சார். ஓகே, க்ளீன் பண்ணிக்கிறீங்களா? அப்பயும் ஸ்மெல் வந்துட்டு தான் இருக்கு. ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. ஓகே, நீங்கள் ஒரு டைம் போய் காமிங்க, பார்த்துட்டு நம்ம எப்படின்னு வந்து பார்க்கலாம் அது, சரிங்களா? ஓகே டாக்டர் ராஜேஷ், அவங்களோட ஆலோசனை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இந்த வாய் துர்நாற்றம் வந்து பேசிக்கலி மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் டியூ டு அந்த வாயில் வந்து கிருமிகள் அதிகமாக மல்டிப்ளை ஆகிறனால பேக்டீரியல் ஓவர் க்ரோத் வித் இந்த ஓரல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் வந்து சார் வந்து திரும்ப வந்து பல்லு சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தார். பட் இதை தவிர வந்து வேறு சில காரணங்களும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேஷண்ட் வந்து டென்டல் சம்மந்தப்பட்ட எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டாங்க, ஸ்டில் சிம்டமேட்டிக்னா இஎன்டி ப்ராப்ளமாக இருக்கலாம். ஜென்ரலாக வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த போஸ்ட் நேசல் ட்ரிப் இருக்கிறனால பர்சிஸ்டண்ட்டாக இந்த வாய் துர்நாற்றம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மூக்கடைப்பு அந்த மாதிரி தொந்தரவு எதாவது இருக்கான இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் ஒரு முறை பார்க்கணும். செகண்ட் வந்து நுரையீரலில் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வாய் துர்நாற்றம் வரலாம். பட் லெஸ் காமன் கண்டிஷன் இஸ் கேஸ்ட்ரோ. அதாவது வயிறில் வந்து ஏதோ புண்ணு இருந்தாலும் இந்த மாதிரி வாய் துர்நாற்றம் வரலாம். ஸோ இவங்களுக்கு வந்து இஎன்டி ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். இஎன்டி பக்கம் எதுவும் ப்ராப்ளம் இல்லைனா நெக்ஸ்ட் ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பார்த்து சிம்டமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் வேலை செய்யலை அப்படிங்கிறப்ப எண்டோஸ்கோப்பி ஒன்று பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ காது மூக்கு தொண்டை சார்ந்ததா இல்லை நுரையீரல் சார்ந்ததா, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த வயிறு சார்ந்த பிரச்சனையா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாங்கிற ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கங்க, நான் அன்புகுமரன் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார், கேள்வி என்ன? நான் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட பேசணுங்க. பேசலாம், டாக்டர் இளங்கோவன் இருக்காங்க. சொல்லுங்கள். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். எனக்கு வயசு வந்து 42 ஆகுது. நான் இங்கே ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. சொல்லுங்கள். எனக்கு வந்து சின்ன வயசுல ஒரு 24 இருக்கும்போது மைட்ரல் ஸ்டெனோசிஸ் ஆச்சுங்க. சரிங்க. ஸோ ஓப்பன் சர்ஜரி பண்ணி வால் ரிப்பேர் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. சரிங்க. ஸோ அப்புறம் தான் நான் இப்போ மெடிசன் சாப்பிட்டு இருக்கேன். டெடாக்சின் அப்புறம் லாக்டோன் அந்த மெடிசன் சாப்பிட்டு இருக்கேங்க. சரிங்க. இப்போ வந்து என்னாச்சுன்னா இப்போ ஒரு 3 months பிஃபோர்ல இருந்து வயிற்றுல அதிகமா கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுது. அந்த கேஸ்ட்ரிக் வந்து எனக்கு செஸ்ட் வரைக்கும் வருது, சுருக்குன்னு குத்துது. அப்புறம் அந்த கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீயா வருது. இது ஏதாவது பயமான விஷயம் ஏதாவது இருக்குங்களா? இல்லைங்க, அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய நோய் தன்மையை பற்றி ஒரு அழகாக கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து மைட்ரல் வால்வில் வந்து அடைப்பு இருக்குது. அதுக்கு வந்து
ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சு ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ தற்சமயம் செய்ய வேண்டியது 2. ஒன்று வந்து ஒரு இதய மருத்துவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய இதயத்தை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு செக்கப் செஞ்சுக்கோங்க, ஆய்வு செஞ்சுக்குங்க. 2வது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து இறப்பையும் குடல் சார்ந்த சிம்டம்ஸ் மாதிரி தெரியுது. அது குறித்து வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டில் ஒரு ஒப்பீனியன் வாங்கலாம். அது குறித்து நம்ம கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் நம்மகிட்ட இருக்கார், அவர் கூட உங்களுக்கு அதை பற்றி விளக்கமாக சொல்லுவாருங்க. சரி, நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் பேசிக்கலி இதை வந்து மெடிக்கல் டேர்மில் சொல்லணும்னா டிஸ்பெப்சியா அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பெப்சியாவுக்கு வந்து பல காரணம் இருக்குது. வயிறில் புண்ணு இருக்கிறதுலேருந்து நார்மலாக இருக்கிற வயிறில் கூட இந்த மாதிரி ஒரு கேஸ் ப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பசமாக இருக்கிறதும் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கிறதும் வரலாம். ஸோ இதுக்கு வந்து பேசிக்கலி இது எதனால் வரும்னா, அதாவது எந்த காரணமும் இல்லாமல் வரதுக்கு என்ன ரீசன்னா, ஒன்று நம்ம சாப்பிட்றது வந்து வேகமாக சாப்பிடும்போது நிறைய ஏர் ஸ்வாலோ பண்ணும். ஸோ அட்மாஸ்பியரிக் ஏர் நிறையா ஸ்வாலோ பண்ணும்போதே வந்து வயிறு உப்பசமாக இருக்கும். அது வந்து ரிலீஸ் ஆகிறப்போ நமக்கு அமிலம் கூட மேலே உணவு குழாயில் வரப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட்டும் வரலாம். ஸோ அது ஒன்று. ஸோ சாப்பிட்றது வந்து நிதானமாக மென்று சாப்பிட்ணும், ஃபஸ்ட் திங். செகண்ட் வந்து சில உணவுகளை வந்து கேஸி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, பீன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது ஜென்ரலாக வந்து கேஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஜென்ரலாக வந்து பீன்ஸு இந்த மாதிரி பல்சஸ் எல்லாம் வந்து தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 24 hours கழித்து அதை சமைச்சு சாப்பிட்டோன்னா இந்த கேஸ் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் குறையும். தேர்ட் வந்து டெஃபினெட்லி நீட்ஸ் அன் எண்டோஸ்கோபிக் எவாலுவேஷன் ஆல்சோ. எண்டோஸ்கோபி பண்ணி வயிறில் வந்து புண்ணு இருக்கா இல்லை வேறு ஏதோ தொந்தரவு இருக்கா அப்படின்னு பார்த்து ஹெச்பையில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையானு கூட ரூல் அவுட் பண்ண எண்டோஸ்கோபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 2 நிமிடங்களும் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444569444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? கார்த்திக், உங்களோட கேள்வி என்ன கார்த்திக்? மேடம், ஒரு 6 months முன்னாடி எனக்கு வந்து இடுப்புல இருந்து கால்வலி வந்தது. தொடர்ந்து பேசலாம்ங்க. டாக்டர் பஞ்சாபகேசர் ராஜேந்திரன் இருக்காங்க நம்மளோட. சொல்லுங்க, உங்க வயது என்னங்க? வயது 30 சார். கரெக்டா உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு, எப்படி ஆரம்பிச்சது, இப்போ எப்படி இருக்கு, அது மட்டும் சொல்லுங்க. அது 6 months முன்னாடி ஆரம்பிச்சது சார். அதுல பிளட் டெஸ்ட் எடுத்தோம். ஹலோ, சொல்லுங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து வந்து கச்சலி P27 அது வந்து பாசிட்டிவ்னு வந்தது. சரிங்க. பிளஸ் வந்து CRP வந்து கொஞ்சம் அது வந்து கூட இருந்தது, கையா இருந்தது. சரிங்க. இப்போ வந்து நான் அதுக்கடுத்து MRI பண்ணி பார்த்ததுல வந்து பாசிபிலிட்டி ஆஃப் சீரோனோடி ஆத்ரோபதின்னு கொடுத்துருந்தாங்க. டார்கெட்ல ஆங்கிலேஷன் ஸ்பாண்டிலைசேஷன் கொடுத்துருந்தாங்க. சரிங்க. இப்போ வந்து நான் ரொமட்டாலஜிஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார். சரிங்க, உங்களுக்கு சந்தேகம் கேளுங்க. இப்போ வந்து இது வந்து ஃபுல்லா இந்த இதை வந்து கிளியர் பண்ண கம்ப்ளீட்டா கிளியர் பண்ண முடியுமா சார், இல்லை இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? நீங்கள் உங்கள் டயக்னோசிஸ் அது உள்ள டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்களுக்கு இருக்கிறது தமிழில் முதுகெலும்பு மூட்டு பிடிப்பு நோய், இங்கிலீஷில் ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ். இந்த HLA-B27 பாசிட்டிவ்ங்கிறது உங்கள் அப்பா அம்மாட்டேருந்து வந்த மரபு அணுக்கள்லேருந்து வந்த புரோட்டீனோடு இதோட சேர்ந்து இருக்குது, அவ்வளோதான். இது என்னன்னாங்க, இதை க்யூர் பண்ணுறதுன்னு முதல்ல நினைக்காதீங்க. இதை நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கணும், இது அதிகமாகாமல் பார்த்துக்கணும். அதுதான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 2 இதை இப்போ நிறைய மருந்துகள்லாம் வந்துடுச்சுங்க. வெறும் வலியை குறைக்கிற மருந்துகளும் கொடுக்கலாம், உள்ளுக்குள்ளே இருக்கிற அழற்சியை குறைக்கிற மருந்துகளும் கொடுக்கலாம். இதை தவிர்த்து டிசீஸ் மாடிஃபைங் ட்ரக், உங்களுடைய நோயின் தீவிரத்தன்மையை குறைக்கக்கூடிய மருந்துகள் நிறையா இருக்குது. அதை தவிர்த்து இப்போ ரீசெண்டாக இதுக்குன்னே தனியாக பயாலாஜிக்கல் ஏஜென்ட்ஸ்னு பேர், அது மாதிரி புதுசாக இன்ஜெக்ஷன் எல்லாம் வந்திருக்குங்க. இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, வைத்தியம் பண்ணுவதற்கு எல்லாமே இருக்குது. இதில் 2 முக்கியம். ஒன்று, நீங்கள் ருமட்டாலஜிஸ்ட்டை பார்த்துட்ருக்கீங்க, அதனால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பார். ஒன்று, இந்த மருந்துகளை சொன்னபடி செய்யுங்க. 2வது, அதோட முக்கியம், நீங்கள் பண்ணுற ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் போனீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். இது எப்படி முக்கியம் நாங்கள் சொல்லுவோன்னா, நம்ம டெய்லி உணவு சாப்பிடணும் இல்லைங்களா, அது மாதிரி உங்களுக்கு உங்கள் நோய்க்கு இந்த எக்ஸசைஸ் முக்கியம். நீங்கள் இந்த மருந்துகளும் சாப்பிட்டுட்டு அதுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் வருதான்னு அப்பப்போ டாக்டர் சொல்கிற மாதிரி டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸும் பண்ணிங்கன்னா நீங்கள் இது அதிகமாகாமல் பார்த்துக்கலாம், உள்ளதையும் குறைச்சிக்கலாம், நீங்கள் நார்மல் வாழ்வு வாழ முடியும். ஓகே, உணவு எப்படி அத்தியாவசியமோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி தினமும் அத்தியாவசியம். ஃபிசியோதெரப்பி பண்ணுங்கள், கூடவே மருந்துகள் சாப்பிடுங்க அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க?
ஹலோ மேடம், நான் துர்கா பேசுறேன் மேடம். துர்கா, உங்களோட கேள்வி. என்னோட ஏஜ் வந்து 23, ஆனா என்னோட வெயிட் வந்து 35 ஆவே இருக்கு. ஒரு 4 இயர்ஸா அப்படியே தான் இருக்கு மேடம். 4 இயர்ஸா நீங்க 35 அப்படியே அந்த 35 தான். அது இப்ப ஒரு 1 kg ஏறுது, அதுக்கப்புறம் அப்படியே தான் இருக்குது. டாக்டர் சந்தியா உங்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து என்னோட வாய் புண்ணு வந்து அடிக்கடி வருது மேடம். அது எதனால? இரண்டுமே கேட்கலாம். முதல்ல வந்து மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவரோட ஆலோசனை. ஓகே மேடம். பீரியட்ஸ் எல்லாம் எப்படி வருதுமா? என்ன மேடம்? உங்களுக்கு மாசம் தீட்டு எப்படி வருது? நார்மலா, அதெல்லாம் நார்மலா இருக்கு மேடம். நார்மலா இருக்குதா? ஆமா மேடம். பிளட் டெஸ்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? தைராய்டு இல்ல மேடம், எதுவும் எடுத்தது இல்ல. சோ 35 kg இப்போ வரைக்கும் நீங்க ஏதாவது பாத்திருக்கீங்களா அந்த டாக்டர் போய்? இல்ல, இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்ல நானு. ஆனா வந்து இப்ப வெயிட் மேனேஜ்மெண்ட்காக இந்த பால் குடிக்கிறது அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கேன். மத்தபடி டாக்டர் எதுவும் பார்க்கல மேடம். ஹைட் என்ன இருக்குது உங்களுக்கு? ஹைட் தெரியல மேடம், ஆனா ஷார்ட்டா தான் இருப்பேன். ஏன்னா ஹைட் ஷார்ட்டாக இருக்குதுன்னா நமக்கு அந்த ஹைட் அண்ட் வெயிட் நம்ம கம்பேர் பண்ணணுமா? நீங்கள் வேறு விதத்தில் ஹெல்த்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஹைட் ஷார்ட்டாக இருந்தால் 35 kg ஓகேன்னு சொல்ல மாட்டேன். பட் நம்ம வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஒன்லி வெயிட் லாஸ் கம்மியாக இருக்குதுன்னா அதில் நீங்கள் ரொம்ப பயப்படணும்னு தேவையில்லை. பட் அந்த வேறு கொஞ்சம் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹீமோகுளோபின் எப்படி இருக்குது, வாய் புண்ணு வேறு சொல்கிறேன் 11 கிட்ட இருக்கு மேடம். 11 கிட்ட இருக்குதுன்னா வெரி குட் தான். சோ ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா கண்டிப்பா கேக்கலாம். வாய் புண்ணு வந்து அடிக்கடி வருது மேடம். அது கேக்கலாம். டாக்டர் ராஜேஷ் உங்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம் தொடர்ந்து. ஓகே மேடம். வணக்கம்மா. எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு வாய் புண்ணு வருது? அது வந்து மந்த்லி ஒரு 2 நாள் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு சார். ஜாயிண்ட் பெயின் ஏதா இருக்குங்களா? மூட்டு வலி இருக்குங்களா? அதெல்லாம் இல்ல சார். வெறும் வாய் புண்ணு மட்டும் தான் இருக்கு. அது அடிக்கடி அந்த உதட்டுல அடிக்கடி வருது சார். சரி, வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி வயிறு எரிச்சல் இல்ல, ஆனா வந்து மென்சஸ் டைம்ல வந்து பெயின் அதிகமா இருக்கு. மோஷன் எப்படிமா போகுது? மோஷன் அதுவும் நார்மலா இல்ல சார். நார்மலா இல்லனா என்னமா ஆகுது? லூஸ் ஸ்டூல்ஸ் இருக்கா இல்ல கான்ஸ்டிபேஷன்? இல்ல இல்ல, அடிக்கடி போக மாட்டேன். ஓகே ஓகே. உங்க ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்க வெயிட் பொறுத்த வரைக்கும் இட் மே பி யுவர் கான்ஸ்டிடியூஷனல் வெயிட். அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ உங்களுக்கும் அந்த வெயிட் இருக்கும். நம்ம எப்போ வந்து வெயிட்டை பற்றி வரி பண்ணால் வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு, அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெயிட் லாஸ் இருக்கான்னு பார்க்கணும். அது ஒரு பக்கம். செகண்ட் வந்து இந்த வாயில் அடிக்கடி புண்ணு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டென்டல் ரீசனாக கூட இருக்கலாம். வந்த இடத்துலேயே புண்ணு அடிக்கடி திரும்ப திரும்ப வருதுன்னா இட் மே பி செகண்டரி டு உங்கள் பல்லில் இருக்கிற தொந்தரவுனால இருக்கலாம். செகண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி ஏப்தஸ் அல்சர்ஸ் இந்த மவுத் வந்து இடியோபேத்திக்காக இருக்கும். காரணமே நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் சில ஜிஐ கண்டிஷன்ஸ் இருக்குது, கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எண்டோஸ்கோபி பண்ணி வயிறுலையும் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்னு பார்த்து அது பயாப்சி எடுத்து பார்க்க வேண்டி வரும். நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட்டையும் ஒரு முறை பார்த்து டென்டல் ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு ரூல் அவுட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பி காம்ப்ளெக்ஸ் ஒரு ட்ரையல் கொடுத்து பார்க்கலாமா? ஒரு 3 months பி காம்ப்ளெக்ஸ் கொடுத்து வாயில் புண்ணு வரது கட்டுப்படுதான்னு பார்க்கலாம். ஓகே டாக்டர், உங்களுக்கு விரிவான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. எடை பற்றி அதிகம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஒரு டென்டிஸ்ட்டையும் உங்களோட கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டையும் பாருங்க அப்படிங்கிற ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444459444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் மானசா பேசுறேங்க. மனசா, உங்களோட கேள்வி என்ன மனசா? நான் கைனகாலஜிஸ்ட் பேசுறேங்க. டாக்டர் சந்தியா இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். எனக்கு லாஸ்ட் இயர் ஒவேரியன் சிஸ்ட் ஒன்று ரிமூவ் பண்ணிட்டாங்க சர்ஜரியில. ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அது லாப்ரோஸ்கோபிக்ல பண்ணாங்க. அது பண்ண இடத்துல ஓப்பன் ஆகிட்டே இருக்குதுங்க. ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி. என்ன ஆகுது? 2-3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் ஆகுதுங்க. அந்த சர்ஜரி பண்ண 3 பிளேஸ்ல ஏதோ ஒரு ஹோல் கிட்ட ஓப்பன் ஆகுது. ஹோல் பண்ண பிளேஸ்ல உங்களுக்கு டிஸ்சார்ஜ் மாதிரி வருதா? அது சும்மா ஓபன் ஆகுதுன்னா ஒரு டிராப் அளவுக்கு கூட ஒன்னும் டிஸ்சார்ஜ் ஆகாது. ஒரு 2-3 டேஸ்க்கு கம்மியாயிருங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க அவங்க அப்டாமினல் மசில்ஸ் லூஸா இருக்குது. வயிறு எனக்கு ரொம்ப பெருசா இருக்குங்க. பிரெக்னன்ட் லேடி மாதிரி தான் இருப்பேன்.
அதனால நீங்க பெல்ட் போட்டுக்கோங்க வயிற்றுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வயசு என்ன உங்களுக்கு? எனக்கு 38ங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த இதுல வந்து இந்த புண்ணு அடிக்கடிக்க வருது அந்த ஹோல் போட்ட இடத்துல. அது ஆமாங்க, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நின்னுச்சுங்க. நான் பெல்ட் போட்டதுக்கு அப்புறம் இப்போ 3 மந்த்ஸா ஒண்ணுமே இல்லைங்க. நான் இந்த 1.1 சென்டிமீட்டர் ஆம்பிளிக்கல் ஹெர்னியா இருக்கு அப்படின்னு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுங்க ரீசெண்டா. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் போய் கரெக்டா டாக்டர் கிட்ட காமி என்ன பிரச்சனைன்னு கரெக்டா கண்டுபிடிங்கம்மா. அந்த ஹெர்னியா இருக்குன்னா ஆம்பிளிக்கல் ஹெர்னியா, சாரி டாக்டர், ஆம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொன்னாங்க டாக்டர். ஸ்கேன்ல அப்படிதான் வந்தது. ஓகே. அம்பிளிக்கல் ஹெர்னியானா நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலையா? என்னங்க அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொன்னதுல உங்களுக்கு அது வந்து பெருசாகுதா? இந்த காஃப் பண்ணும்போது அங்க ஏதாவது ஸ்வெல்லிங் மாதிரி தெரியுதா? ஓகே, அது அந்த சைஸ்ல தான் இருக்குதா? சரி, நீங்க கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டரை பாருங்க. ஓகே, டாக்டர் சந்தியா வந்து உங்களுக்கான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. டாக்டர் ராஜேஷ் அவங்களோட ஆலோசனையும் கேட்கலாம். சரி, அவங்க பிரச்சனை வந்து லேப்ரோஸ்கோபி போர்ட் சைட்டில் வந்து ரிக்கரண்ட்டாக ஊண்டு ஹீல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ஜென்ரலி செகண்டரி டு ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஊண்ட் ஹீல் ஆகாமல் இருக்கும். அவங்க சொல்கிற மாதிரி ஒபிசிட்டினால் மசில் ஸ்ட்ரெச் ஆகி ஹீல் ஆகாமல் இருக்கிற வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அந்த ரீஜன் வந்து க்ளீனாக வச்சு இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அப்படியும் வந்து ஊண்டு அடிக்கடி கேப்பிங் வருதுன்னா அந்த ஊண்டு எட்ஜு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சூச்சர் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு அம்பிளிக்கல் ஹெர்னியாவும் இருக்குதுன்னு ஸ்கேனில் சொல்லியிருக்காங்க. அடல்ட்ஸில் வந்து இன்டர்னல் ஹெர்னியா மாதிரி கிடையாமல் அம்பிளிக்கல் ஹெர்னியா பொறுத்த வரைக்கும் இருக்குன்னா சர்ஜரி பண்ணிடுறது பெட்டர். சிம்டம்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ லேப்ரோஸ்கோபி போர்ட் வழியாகவே அந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா வந்து ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஊண்ட் ஃப்ரெஷன் பண்ணி க்யூர் பண்ணி. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சர்ஜரி தேவை அம்பிளிக்கல் ஹெர்னியாவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அறுவை சிகிச்சை தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு டாக்டர் கொடுத்துருந்தாங்க. மேற்கொண்டு நீங்கள் சொன்ன பிரச்சனைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் அனுஷா பேசுறேங்க. அனுஷா, கேள்வி என்ன அனுஷா? நான் பல் டாக்டர்கிட்டயும் சந்தியா மேடத்தையும் பேசுறோம். பேசலாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அனுஷா. முதல்ல டாக்டர் சரவணகுமார் அவங்க கிட்ட கேட்கலாம், சரியா? ஓகே சார், என் குழந்தைக்கு 7 வயசு ஆச்சு சார். சரி மேம். அவன் 1 வயசா இருக்கும்போது மாடிப்படில இருந்து கீழே வந்து அவனுக்கு முன்னாடி 2 பல் விழுந்துருச்சு. ஓகே ஓகே. டாக்டர் அப்ப கன்சல்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, பால் பற்கள் விழுந்து முளைக்கும் போது இந்த பல் ஆட்டோமேட்டிக்கா முளைச்சுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, கண்டிப்பா. ஆனா சார் இன்னும் 7 வயசாயும் அவனுக்கு அந்த பல்லு வளர்றதுக்கான ஒரு சிம்டம்ஸ் கூட தெரியல. இப்ப நான் என்ன பண்ணணும்? சரி மேம், இப்போ பாத்தீங்கன்னா யூஸ்வலாவே இந்த பல்லு விழுந்துட்டு பெர்மனன்ட் பல்லுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, கடைசி வரைக்கும் இருக்கு பாருங்க. அது வந்து ஃப்ரண்ட் பல் வந்து 6 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ள முளைச்சிரும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு அடிப்பட்டதுனால சில டைம் என்ன ஆகும்னா அந்த பல்லோட எரப்டிங் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த மேல் தாடையில் அடிபடிச்சா கீழ் தாடையில் அடிபடிச்சுங்களா? மேல் தாடையில். ஸோ அந்த எரப்டிங் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால பல்லு வளராமல் உள்ளே கூட மாட்டின்னு இருக்கலாம் சில டைம் உங்களுக்கு. ஸோ ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நம்ம வந்து சில டைம் அது பல் எவ்வளோ லெவலில் இருக்குன்னு பார்த்து நம்ம அசஸ் பண்ணலாம். சில டைம் என்ன ஆகும்னா அந்த ஈருக்குள்ளேயே கூட மாட்டின்னு இருக்கும் பல்லு. அப்போ சும்மா அந்த ஈரை மட்டும் லைட்டாக நம்ம நிக் பண்ணி கொஞ்சம் அதுக்கு என்ட்ரன்ஸ் மாதிரி தந்துட்டோன்னா கூட இட் வில் ஸ்டார்ட் எரப்டிங். ஸோ ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. வேறு எதுவும் உங்களுக்கு அந்த இடத்துல வீங்கின மாதிரியோ இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் மாதிரியோ எதுவும் இல்லைல்ல உங்களுக்கு பாப்பாக்கு? ஓகே ஓகே, அப்படின்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து நம்மள அசஸ் பண்ணுறது நல்லது மேம். அது டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. டாக்டர் சந்தியா அவங்க கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம், கொஞ்சம் சுருக்கமா, ஓகேவா? ஓகேமா. மேடம், ஹலோ சொல்லுங்க மேம். நான் இப்போ 3 months கன்சீவ் ஆயிட்டேன் மேம். ஓகே. இப்போ இது செகண்ட் டெலிவரி எனக்கு. வெரி குட், சொல்லுங்க. இது இப்போ வந்து எனக்கு அந்த ஃபிஷ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது ரொம்ப டாய்லெட் போகும்போது ரொம்ப டைட்டாக போய் அந்த இடம்லாம் கிழிச்சிருக்கு எனக்கு. ஓகே. இப்போ வந்து அதை சர்ஜரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து டெலிவரி அப்போ ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. ஹெமராய்ட்ஸா? ஃபிஷர். ஓகே. அது இப்போ செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ரிஸ்கா இருக்கும். நாங்கள் இப்போ வந்து மயக்க மருந்து கொடுத்து செய்யறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதாங்க மேம்? நான் சேஃப்னா நமக்கு ப்ரெக்னென்சி டைமில் ப்ரெக்னென்சி முடி வரைக்கும் நீங்கள் தள்ளி போட்டால் உங்களுக்கு முடியுதுன்னா பண்ணி தள்ளி போடலாமா? ஏன்னா இந்த ஃபிஷர் வந்து அண்டர் இந்த என்ன சொல்லுது ஷார்ட் ஜிஏ பண்ணுதுன்னா 3 months பிட்வீன் 4th month to 7th month அது வந்து செகண்ட் ட்ரைமிஸ்டரில் சேஃப் பீரியடு. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னா அந்த டைமில் நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் அனஸ்தீசியா ரிஸ்க் இருக்கும். எப்போவுமே பாப்பாவுக்கு வந்து 100% நம்ம எல்லாமே ஓகே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், அப்புறம் பேக்ரவுண்ட் ரிஸ்க் கூட இருக்கும். ஆனால் சேஃப் பீரியட் வந்து செகண்ட் ட்ரைமிஸ்டர். இப்போ நீங்கள் 3rd month கம்ப்ளீட் ஆகிருக்குதுன்னா சேஃப் பீரியட் இருக்கிறீங்க.
அந்த டைமில் நீங்கள் சர்ஜரி 100% பண்ணணும்னா அந்த டைமில் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மேனேஜபிளாக இருந்தால் எப்படி இருக்கலாம்? மருந்துகளோட உதவியோட இவங்க ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் கேள்விக்கான ஆலோசனை வந்து டாக்டர் சந்தியா கொடுத்திருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கான நேரம் முடிந்தது. மறுபடியும் சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் இட் ஓஷலான 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.